ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லை குழந்தைய காப்பாற்ற முடியும். பிகாஸ் குழந்தைக்கு வந்து கழுத்தில் கொடி சுற்றிக்கிச்சு. மை ஹார்ட் பீட் இஸ் கோயிங் அப் டவுன், ஹிஸ் ஹார்ட் பீட் இஸ் கோயிங் அப். வாங்குறாங்க, டப்புன்னு கையை பிடிச்சான். ஸோ அதென் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் கிரைங். இட் வாஸ் அ வெரி எமோஷனல். ஐசியூவில் இருந்தேன், டக்குன்னு என்ச்சிட்டேன். இந்த மாதிரி 2 லைட் மட்டும் தெரியுது. அண்ட் சவுண்டா மியூசிக். விஜய் பாடுறான், ஹிந்தில வேற. But I remember this song and I'm so blasting music. தபால்னு காமிச்சிட்டாங்க, நான் கேட்க கூட இல்லை. Black hair, pink, red lips. நம்ம ஆயிட்டேனா இல்லையான்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு பேசுறதுக்குள்ள குழந்தை சத்தம் கேட்டுச்சு. பர்த் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஏதோ இதில் என்டாஸ் பண்ணி வந்தது. ஸ்பானிஷ் சம் டாக்டர், ப்ளீஸ் அவர் பேர் பாரு, எப்ஸ்டைன். அப்புறம் அவ சொன்னா, அம்மா என்னையும் நீ அமெரிக்கா ஆஸ்பத்திரியில பெத்திருந்தீனா நான் இங்கிலீஷ் வேணும்ட்டே இங்கிலீஷ் பேசியிருப்பேன். நீ என்ன வள்ளுவர் கோட்டத்துல பெத்துட்டு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. உங்களுக்கு 3 பசங்க. ஸோ அது ஒவ்வொரு ப்ரெக்னன்சி ஜென்ரலாகவே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி அண்ட் அது எப்படி? பிகாஸ் ஐ திங்க் ஃபார் எவ்ரி ப்ரெக்னன்சி யுவர் ஆல் அலோன் தான் நினைக்கிறேன், இல்லையா? ஐ திங்க். ஆனால் ஸ்ரீஹரிக்கு மட்டும் இருந்திருப்பாங்களா? See, my life has been very tricky. அதாவது எப்படின்னா இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான். பட் நோ, ஜெயா வந்து ஐ வாஸ் இன் அ ப்ராப்பர் மேரேஜ் அண்ட் திங்ஸ் வர் ஃபைன். அட்லீஸ்ட் டில் ஜெயா பிறந்தது எல்லாமே நியூசிலாண்டில் வி வர் லிவிங். ஸோ த ஹோல் ஃபேமிலி வாஸ் டுகெதர். ஸ்ரீஹரி, தட் இஸ் அ பியூட்டிஃபுல் பீரியட். கண்டிப்பாக ஜெயனிதா பிறக்கும் போது அது ஒரு நார்மலான. பட் ஐ வாஸ் ஸ்டடிங் in college. I was doing my chefing school. Okay. So pastry, baking, and the bread oven daily open pandrathu. I was working part time, then I was studying, and then I was also working in an Indian restaurant in the night. So ஏன்னா வந்து அங்கே இருக்கிற இதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஒரு சில மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதில் ஐ வாண்டட் டு, எனக்கு ரொம்ப அது புதுசாக இருந்தது. அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இங்கே பண்ண முடியாது இந்தியாவில். நான் என்னோட பாப்புலாரிட்டினால ஸோ அங்கே எனக்கு ரொம்ப, ஸோ நான் எல்லா வேலையும் எடுத்துட்டேன். ஸோ ஐ மீன் ஜெயா அப்பா கூட சொல்ல, இது எல்லாம் எதுக்கு? நான் சொல்ல, இல்லை நான் வந்து வேலை செய்வேன். பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். ஸோ ஐ ஹவ் பின் வெரி பிஸி. பட் ஐ வாஸ், பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பின் திஸ் மெமரி இதுவாக யோசிச்சு பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு ஹாப்பிலி நிறைய டென்ஷன்ஸ் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அம்மா வீட்டில் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கேன். டெலிவரி ஆனாலும் அதுக்கப்புறம் திரும்பி அம்மா வீட்டுக்கு தான் வந்துடுவேன். ஸோ திஸ் அ ஆன் அண்ட் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன்ட். ஸோ அதனால எனக்கு ஐ திங்க் ஐ ஸ்பெண்ட் நிறைய நாள் வந்து நான் பிள்ளைங்க ப்ரெக்னென்சி டெலிவரி எல்லாமே என் கூட நிஜமாக நின்னது, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா மம்மி டேடி தான். அண்ட் டெஃபினெட்லி ஸ்ரீஹரியும் ஜோவிகாவும் பிறந்த அந்த டைம், அந்த பிறந்த குழந்தை டைமில் வந்து பிரீதா வாஸ் அட் ஹோம். ஓகே. பிகாஸ் அப்போது பிரீதா கல்யாணம் ஆகலை இல்லையா, ஸ்ரீஹரி பிறந்தப்போ. ஸோ காலையில் வரைக்கும் நான் பார்த்துப்பேன். 6 மணிக்கு ரொம்ப ஒரு நியூ பார்ன் பேபி இருக்கிற மதருக்கு தான் தெரியும். ஸோ காலையில் 6 மணிக்கு டியூட்டி. பிரீதா வந்து டப்புன்னு கதவை தட்டும். எப்படா கதவை தட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணுறது. அப்போ கதவை திறந்தோன்னே கிவன் அப்படின்ட்டு அது போயிடும். அப்போதான் நிம்மதியாக திரும்பி தூக்கம். திரும்பி ஹேவ் டு கோ டு ஒர்க். ஐ வாஸ் ஆல்வேஸ் பிஸி அகேன். பட் பிரீதா வாஸ் அ வெரி பிக் ஹெல்ப். அப்புறம் ஜோவிகா பிறந்த டைமில் வந்து டேடி. ஸோ ஸ்ரீபாபாவும் பார்த்துக்கும். பட் ஸ்ரீபாபாவை டிபெண்ட் பண்ண முடியாது. பட் டேடி வாஸ் ஆல்வேஸ் ஹெல்ப். ஸோ ஐ ஹவ் பின் மோர் வித் மை ஃபேமிலி. ஓகே. பட் ஆனால் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னின்னு ஒன்று இருக்குல்ல, ஆஸ் அண்ட் லைக் அந்த ஹாஸ்பிட்டல் கையில் வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அதெல்லாம் இருக்கும்ல. ஒவ்வொரு பாப்பாவுமே ஒரு டிஃப்ரெண்டான மூமெண்ட், டிஃப்ரெண்டான மைண்ட் செட் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் எவ்ரி சைல்டு ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும்போது அந்த மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பிகாஸ் வி டோன்ட் நோ. ஐ வாஸ் வெரி யங். ஐ வாஸ் 18 years old. ஸோ அப்போல்லாம் இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம புக்ஸ் படிக்கிறது தான். அண்ட் மம்மி வந்து நிறைய இந்த புக்ஸ், ப்ரெக்னென்சி புக்ஸ் இதெல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப படிக்க பிடிக்கும். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் சம்படி ஹூ ரீட்ஸ். ஸோ இதெல்லாமே நான் நிறைய ஐ யூஸ் டு அது ஒரு நல்ல ஜேர்னி, அழகான ஜேர்னி. அது படித்து தெரிஞ்சுக்கிறது,
அந்த ஃபர்ஸ்ட் கிக்கு, அப்புறம் அந்த கிரேவிங்ஸ் ஆஃப் ஃபுட்டு. ஃபுட். ஸோ அது எல்லாமே ரொம்ப மெமோரபிள் ஜேர்னி தான். பட் ப்ரெக்னென்சி டெலிவரின்னு வரும்போது நார்மல் டெலிவரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் மம்மிக்கு 3மே சிசேரியன். ம். ஸோ மம்மி வாஸ் ஆல்வேஸ் லைக் இட்ஸ் ஓகே, சிசேரியன் இருந்தால் பரவாயில்ல. தட்ஸ் நத்திங் ராங். பிகாஸ் அவங்களுக்கு அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அந்த பெயின் வந்து பெட்டர். இது வந்து யூனோ இது கட் பண்ணாலும் பரவாயில்ல, பாடி வந்து இதாவது, பட் இந்த சைல்டு இஸ் சேஃபர். மம்மிக்கு ரொம்ப அந்த குழந்தைங்க சேஃப்டி ரொம்ப இது ஸோ நம்ம வந்து கட் பண்ணி உடம்பு இது பண்ணுறதுனால குழந்தை பத்திரமா வெளில எடுத்துடலாம் யூனோ. ஏன்னா இது அந்த டெலிவரின்னும் போது அந்த யூனோ நார்மல் டெலிவரி ரொம்ப பயம் மம்மிக்கு. ஸோ எனக்குமே பயங்கர ஐயோ இதெல்லாம் என்ன. ஐ ஸ்டில் ரிமெம்பர் கமலா ஆண்டி, ஜிஜி ஹாஸ்பிட்டல், கமலா செல்வராஜ், ஜெமினி கணேசன்ஸ் டாட். ஸோ அவங்க இப்போது சீனியரு. அப்போ வந்து அவங்க ப்ரைமில் இருந்த டைமு, ஐ திங்க் என் ஏஜ் இருந்திருப்பாங்க அப்போன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேன் எல்லாம் வந்து பண்ணும்போது இனிஷியல் ஸ்கேன் வந்து மேலே வந்து ஸ்டமக்கில் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்டர்னலி பண்ணுவாங்க. இன்டர்னலி பண்ணும்போது நான் பண்ணுற கலாட்டாக்கு, how did you get pregnant? I seriously don't understand அப்படின்னா ஆட்டியே அந்த மாதிரி. ஐ வாஸ் ஸோ ஸ்கேட். பட் டெலிவரி அப்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது ரொம்ப டென்ஷன். அன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்தால் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் போல் இருந்தது. மெரிடியன் ஹோட்டல், மெரிடியனில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு மம்மியோட அந்த ஈஸி சேர் இருக்கும்ல, அந்த ப்ளே பாய், இப்படி ப்ரெஸ் பண்ண கால் மேலே தூக்கிக்கோம்ல ரிக்ளைனர். அப்போல்லாம் யூஎஸ்ல தான் இருந்தது. மம்மி வந்து நிறைய அங்கிருந்தெல்லாம் வாங்கினனால வி ஹேட் தட் ரிக்ளைனர் சேர். ஸோ அந்த ரிக்ளைனர் சேரில் தான் நான் மேக்ஸிமம் ரெஸ்ட் எடுப்பேன். பிகாஸ் அது என்னென்னா ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது, உட்கார்ற மாதிரியும் இருக்காது. இட் வில் பி ரைட் பொசிஷன் ஃபார் ப்ரெக்னென்ட் விமன். அதில் தான் தூங்குவேன் நான் மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. வெரி கம்ஃபர்டபுள். ஸோ நான் அதில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ பண்ணுதுன்றது மட்டும் தெரியுது. ஐ எம் நாட் ஓகே. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேம்மா. நான் ஃபஸ்ட் டைம், அது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. நான் லைக்கம்மா என்னமோ சம்திங். பட் எனக்கு டெலிவரி வந்து June 19 சொல்லியிருக்காங்க. This was for Shriyari? Shriyari. Okay. So May 23rd. Oh. Yeah. So June 19th they're given me the due date. And May 23rd இருக்கேன். And I'm saying my mother is like போய் கேலண்டர்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் ராவு காலத்துல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து ஜோசியருக்கு ஃபோன் போட்டாங்க, 7:30 நடக்குது இப்போ பிறந்தா, அந்த பிள்ளைக்கு 7:30 நடக்குது. ஓகே. ஸோ அந்த 7:30 பிறந்தா ஐ வுடன்ட் சே தட் இட்ஸ் நாட் ட்ரூ. பிகாஸ் அன்னைக்கு சொன்னாங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருவாங்க அப்படின்லாம் மம்மி சொன்னாங்க. அதுக்காக உள்ள இருக்கிறவன நம்ம அப்பா காரணமே அவன் தான். ஸோ நான் வந்து சஃபகேஷன் ஆகுது எனக்கு தெரியுது. மம்மிஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஐம் கோயிங் ஆன் சைட். தென் his father was there and I'm like இல்லை எனக்கு முடியல. தென் he started arguing with my mother saying that இல்லை நம்ம கூட்டு. தென் my father அப்போ தான் ஏதோ ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏதோ டப்பிங் முடிச்சுட்டு வந்தார். அப்புறம் எங்கள் அம்மாக்கும் சண்டை ஆயிடுச்சு. அவர் வந்து விளையாடுறீங்களா மென்டல் மாதிரி பண்ணாங்க. அப்புறம் வண்டியில் ஏறி போகிறோம். எங்கள் அம்மா இந்த சகுனம் சரியில்லை அது தெரியல. போனால் அங்கே வந்து ஜிஜி ஹாஸ்பிட்டல் போனால் லிட்ரலி கமலா ஆண்டி had to come out and say, மஞ்சு can you shut up அப்படின்னு உருள்றாங்க எங்கள் அம்மா. அவங்க எல்லா குழந்தைக்கும் அப்படி தான் உருள்னாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் she came when they checked me. Luckily they took me. வெளியில் வந்து they said, I don't know, I'm inside. ஸோ வெளியில் வந்து she came and told, ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லை குழந்தைய காப்பாற்ற முடியும். பிகாஸ் கொடிக்கு சுற்றிக்கிச்சு, குழந்தைக்கு வந்து கழுத்தில் கொடி சுற்றிக்கிச்சு. ப்ளஸ் இஸ் பிரீச். ஸோ மை ஹார்ட் பீட் இஸ் கோயிங் அப் டவுன், ஹிஸ் ஹார்ட் பீட் இஸ் கோயிங் அப். ஓகே. ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிளைமேக்ஸில் கூட அதை வந்து நான் வச்சுருந்துருப்பேன். பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது, இல்லை, இட்ஸ் நேச்சர். ஸோ எங்கள் அம்மா ஐயோ எனக்கு குழந்தையே வேணாம், என் பொண்ணை காப்பாற்றுங்கன்றாங்க அவங்க ஒரு பக்கம். ஸோ இட் வாஸ் அ வெரி ட்ரிக்கி சுச்சுவேஷன். பட் வித் காட்ஸ் கிரேஸ் சிசேரியன். பிகாஸ் இட் வாஸ் கமலா ஆண்டி. மம்மி பிலீவ்ட் இமிடியட்லி. யூ ட்ரஸ்ட் மீ இல்லை மஞ்சு அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் ஏதோ ஒன்று பண்ணுங்க, கட் பண்ணி வெளில எடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் ஸ்ரீஹரி வந்து ஒரு பயங்கர எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் பிறந்தார். ஸோ இட் ஹேப்பன்ட் லைக் தட். ஸோ தட் வாஸ் அ வெரி மெமோரபிள் அண்ட் ஸ்கேரி. பட் பிறந்ததுக்கப்புறம் போஸ்ட் டெலிவரி ஐ வாஸ் லைக் பேக்
like this. I was like best patient. That's what she used to say. Kamala aunty used to say, உன்ன மாதிரி ஒரு worst patient pregnancyல நான் பார்த்ததே இல்லை, நான் post delivery உன்ன மாதிரி ஒரு best patientடும் பார்த்தது இல்லைன்னு. So I bounced back immediately. So that was a very, அது ஐசியூவில் வச்சுட்டாங்க பிகாஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிசேரியன். ஐசியூவில் இருந்தேன் அண்ட் குழந்தை எனக்கு இமிடியேட்டாக காட்டல, எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. ஐ டு டெல் யூ திஸ். ஸோ ஜிஜி ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபஸ்ட் டைம் அனிஸ்தேஷியா என் லைஃப்பில். ஸோ அந்த அனிஸ்தேஷியாலாம் கொடுத்துட்டு வென் ஐம் வேக்கிங் அப், யூஸ்வலி பெட்லேருந்து ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றி ஸ்ட்ரெச்சரை வந்து ஐசியூ கொண்டு போவாங்க, கீப் யூ அப்சர்வேஷன் ஃபார் சம் டைம். ஸோ இந்த மாற்றி கொண்டு போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சிட்டேன். இப்படி ஷிஃப்ட் பண்ணோன்னே நான் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் அலர்ட், தூக்கமே வந்து நான் பயங்கர அலர்ட்டாக இருப்பேன். ஸோ டக்குன்னு ஏஞ்சிட்டேன். இந்த மாதிரி 2 லைட் மட்டும் தெரியுது ஓகே மேலே, அண்ட் சவுண்டா மியூசிக். எனக்கு ஐ கேன் டெல் யூ தட் சாங் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அது என்ன சாங் அது, யுவன் மியூசிக்கில் விஜய் பாடுறாப்புல, ருக்கு 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 நிறுத்து நிறுத்துன்னு ருக்கு ருக்கு ரூப்பு கியா. ஆமா ஆமா, அதுல ஹிந்தியில வேற. எனக்கு ஒண்ணுமே புரியல, எந்த தியேட்டர்ல நான் இருக்கேன், ஏன் விஜய் பாடுறான் ஹிந்தியில வேற. சீரியஸ்லி இட் வாஸ் சோ கன்ஃபியூசிங் ஃபார் மீ. Like what the hell, where am I? Yeah, But I remember this song and I'm so blasting music. this was in ICU. ICU. Okay. அவங்க பயங்கர எப்பு கமலா செல்வராஜ், அவங்க டான்ஸ் ஆடிட்டே பண்ணுவாங்க போல. And then they took me to the ICU and then குழந்தைய ரொம்ப நேரம் காட்டல, எனக்கு முழிப்பு வந்துருச்சு. Then I kept asking the nurse. I was very young, no, I was scared. என்னாச்சு குழந்தை பார்க்கலாமா. அதுக்கப்புறம் குழந்தைய ஒரு பண்டில் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயம். And it was that first meet is something that I think it's not the same. How many children you have after that, that first meet of that first child is scary. It's very anxious because ஜோவிகா எல்லாம் வந்து வேற மாதிரி டபால்னு காமிச்சிட்டாங்க, நான் கேட்க கூட இல்லை. நான் யாரா இப்படி காமிக்கிறாங்க அமெரிக்கானோ, they just showed black hair, pink red lips, நல்ல இவ்வளோ பெரிய lips. Even now she has some luscious lips. நல்ல யாரா இது பூமிகா மாதிரி இருக்கு அப்போ பூமிகா. But Srihari வந்து very sentimental and emotional. So when I took him in my hand and I said 2 minutes I want to talk to him. I spoke to him. I don't know. It's very unfortunate that things changed adukaprom. But I gave him my finger and I asked him, you know, I'm talking to him and I gave. So குழந்தை வந்து வந்துட்டாங்க திரும்பி. No, we have to feed இது பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வாங்குறாங்க, டப்புன்னு கையை பிடிச்சான். ஸோ then I just started crying. It was a very emotional. அது ஒரு ஐ திங்க் ஒரு பொண்ணா பிறந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் நம்ம இஃப் வி ஆர் ஏபிள் டு கோ த்ரூ தட், வேற எதுவுமே தேவையில்லை. எவ்வளோ பணம் காசு எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அந்த டெலிவரி, அந்த குழந்தை நம்ம கையை பிடிக்கிறது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் கோடி கணக்கில் கொடுத்தா கூட, இஃப் யூ கிவ் மீ 100 crores and say you want this or that, I will like keep your effing money. I want that experience. Yeah. Of course you started with Jovika. So Jovika அவங்க pregnancy, yeah, that is by the time already, because first time cesarean nala they முன்னாடியே they told me. Yeah, and I was also opting for that. I found it ரொம்ப comfortable ah feel பண்ணேன், பயம் இல்லை, tension. I didn't want to go through America. Automatically they went. So Jovika was born and அப்போ வந்து local anesthesia தான் கொடுத்தாங்க. ஸோ நான் ஐ வாஸ் நாட் நாக்ட் அவுட். இப்படி ஒரு கர்டன் மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டாங்க, நான் இங்கே முழிச்சிட்டு இருக்கேன். நான் டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், ப்ளீஸ் அவர் பேர் பாரு எப்ஸ்டைன். ரீசெண்டாக தான் அவளோட ஏதோ பர்த் சர்டிஃபிகேட் வந்து அந்த ஏதோ இதில் என்டாஸ் பண்ணி வந்தது, நானும் மறந்துட்டேன். சம் ஸ்பானிஷ் சம் டாக்டர். அப்புறம் அவ சொன்னா அம்மா ஐயோ. ஸோ அவர் வந்து 2 டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க டிராஃபிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க காலங்காத்தால.
நான் எங்க ப்ளீஸ் டெல் மீ வென் யூ கட் மீ ஸோ தட் எனக்கு வலிக்குதா இல்லையா நீங்க தொட்டு சொல்லுங்க, எனக்கு நான் வந்து நம்ப ஆயிட்டேனா இல்லையான்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு பேசுறதுக்குள்ள குழந்தை சத்தம் கேட்டுருச்சு. இப்படிங்கிறதுக்குள்ள கட் பண்ணி குழந்தைய வெளில எடுத்துட்டு டொடைங்கன்னு காமிச்சிட்டாங்க. ஸோ யா இட் வாஸ் ஃபாஸ்ட். அப்போ ஸ்ரீஹரி வந்து 4 இயர்ஸ், மம்மி ஸ்ரீஹரி மட்டும்தான் கூட இருக்காங்க. எங்க அம்மா தான் சொன்னனே சும்மாவே உருளுவாங்க. ஸோ அங்க வந்து ஐ லிட்டரலி ஹேட் டு டிஸோனர் ஸ்ரீஹரி டோல்ட் ஆஃப் எவரிபடி. இந்த லேடி யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பொம்பளைய வெளில கூட்டு போக சொல்றாங்க அவங்கள. அங்கெல்லாம் மஞ்சுளான்னா யாருக்கு தெரியாது. யூ கெட் அவுட்ன்றாங்க. யூ ஆர் கிரியேட்டிங் டூ மச் டிராமா, டேக் கேர் அவுட்னா இவர் வந்து போகும்போது எங்க அம்மா அழுவுல சரி ஒரு 4 வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் அவன் வந்து என்ன மாதிரி இல்லைல்ல, அவன் பயங்கர ஸ்மார்ட்டு, பயங்கர உஷார், நிறைய பேசுவான். ஒரு விஜயகுமாரே எனக்கு ஒரு சின்ன சைஸ்ல கூட இருந்த மாதிரி தான். இஸ் பெட்டர் தென் ஹேவிங் விஜயகுமார். சீரியஸ்லி இஸ் லைக் 10 டைம்ஸ் விஜயகுமார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ மம்மி இவ்வளோ இது பண்ணும்போது அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பொம்பளையே தெரியாது. அவனுக்கு அப்போ எனக்கு இந்த பொம்பளை யாருன்னே தெரியும், ப்ளீஸ் டேக்கர்ன்ட்டா. அப்புறம் சொன்னா அம்மாமா எங்க அம்மா உள்ள போயிட்டு பத்திரமா வருவா சொல்லிட்டு உள்ள டெலிவரி கூப்பிட்டு போகும்போது கை பிடிச்சிட்டு ஓடியே வரான். ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, என்ன நான் வெளியே நிக்கிறேன் ஏதாவது பிரச்சனைன்னா கத்து, நான் வந்துடுறேன். வெளியே நின்று இருந்தா கரெக்டா என்ன வெளியில உடனே கூப்பிட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் கை பிடிச்சி நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு. அப்போ இங்கிலீஷ்லாம் அவ்வளோ வராது. நான் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் அவனுக்கு. டியூரிங் அங்க ஒரு 7-8 months நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஸோ டெய்லி எங்களுக்கு 2 பேருக்குள்ள வி காட் த பெஸ்ட் பீரியட் டு ஸ்பெண்ட் டுகெதர். வேற யாருமே இல்லை, நானும் ஸ்ரீஹரி தான். எங்கள் லைஃப் வந்து ஸோ பியூட்டிஃபுல் தென். ஸோ ஸ்ரீஹரி வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன், இது இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும். என்னையும் நீ அமெரிக்கா ஆஸ்பத்திரியில பெற்றிருந்தீனா நான் இங்கிலீஷ் வேணும்ட்டே இங்கிலீஷ் பேசியிருப்பேன். நீ என்ன வள்ளுவர் கோட்டத்துல பெத்துட்டு இங்கிலீஷ் பேசுனா எங்க இருந்து வரும்? அப்படியே இந்த பழைய காலத்து சிவாஜி பெரியப்பா மாதிரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வந்து மாடுலேஷன். அப்புறம் ஒரு நாள் சொல்றான், ஐயோயோ அவனும் வச்சுட்டு நான் மெயின்டைன் பண்றதுக்குள்ள ஐயோயோ அவன் பயங்கர அந்த மெமரிஸ் இல்லாம ஐ திங்க் மோர் தென் தட் பிரெக்னன்சி மெமரிஸ். எனக்கு ஸ்ரீஹரியும் நானும் இருந்த அந்த மெமரிஸ் வந்து அது ஐ கான்ட் ஃபர்கெட் ஃபார் லைஃப். இட் வாஸ் லைக் ரியலி சோ பியூட்டிஃபுல். எஸ் ஆஃப் கோர்ஸ். அடுத்து ஜெயனிதா. ஜெயா வந்து அதான் சொன்னேனே, ஐ வாஸ் ஸ்டடிங், ஐ வென்ட் பேக் இன் டைம். ஸோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ், ஸ்டடிங், ஷெஃபிங், டெய்லி எக்ஸாம்ஸ், ப்ராக்டிகல்ஸ். ஸோ ஐ என்ஜாய்ட் இட். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அந்த மந்தமாக இருந்தது பிரெயின், அந்த இந்த ப்ரெக்கர்ஸ் பிரெயின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி அப்போ கொஞ்சம் பிரெயின் மந்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சில குழந்தைங்க வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நம்ம அழகு குறைஞ்சோன்னா நம்ம அழகெல்லாம் எடுத்துகிட்டு பிறக்குதான். அப்புறம் அறிவு குறைஞ்சோன்னா அறிவெல்லாம் எடுத்துகிட்டு பிறக்குதுன்னுவாங்க. ஸோ ஜெயாக்கு தான் நான் ஆக்சுவலி ரொம்ப மந்தமாக இருந்தேன். அதனால என் அறிவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதால என்னன்னு தெரியல. But yeah, that was a different experience அங்கே அப்ராடில் அகெயின். ஸோ பட் ஜெயாக்கும் ஜோவிகாக்கும் ஒரு லக்ஸூரியஸ் குட் ஃபுட், குட் அட்மாஸ்ஃபியர், அந்த ப்ரெக்னென்சி கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். டென்ஷன் இல்லை. ஸ்ரீஹரிக்கு பாவம் ஐ வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால தான் அவன் வந்து ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப சில விஷயம்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் வந்து அவன் கற்றுக்கிட்டதுக்கும் அது ரீசனாக. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ஜோவிகா வந்து தலை தூக்குற வரைக்கும் வென் யூனோ மெச்சூர் கொஞ்சம் அந்த 2 years வர வரைக்கும் 3 years வர வரைக்கும் ஸ்ரீஹரி வந்து கரெக்டாக இருந்தார். இது வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ரிலே மாதிரி கொடுத்துட்டு அவர் திரும்பி குழந்தையா மாறிட்டாரு. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே லைக் ஒரு வெரி யங் ஏஜில் ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னு இருந்தாலுமே ஐ திங்க் யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா ஆஃப் ப்ரெக்னன்சி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த பேபி அப்படின்னு இருக்கும்போது No. Taking care, no problem, because Anita Akka, my doctor sister, no. So her daughter is also pregnant now. Recently, yes, I have also seen that. So அந்த குழந்தை பிறந்து அக்கா வந்து நார்மல் டெலிவரி, பட் she had a surgery because of something that happened at that time. So she was not able to move. So ரொம்ப immobile situationல இருக்காங்க. நான் தான் வீட்டில், பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஆக்டிங் மச், நான் வீட்டில் இருந்தேன். அண்ட் ஐ ஒன்லி டு கேர் ஆஃப் த பேபி ஃப்ரம் day 1.
நான் தான் ஃபீட் பண்ணேன், நான் தான் பார்த்துக்கிட்டேன். மேக்ஸிமம் ஏன்னா அக்காவுக்கு ரொம்ப முடியல. இட் டுக் சம் 1-2 months டு ரிகவர். இன்ஃபேக்ட் அந்த குழந்தைக்கு பேர் வச்சதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ தட் வாஸ் அ வெரி பிக் எனக்கு வந்து அந்த வயசுல ஐ திங்க் ஐ வாஸ் 16 years old. அந்த ஏஜில் தான் திஸ் ஹேப்பன். ஸோ ஐ திங்க் ஐ காட் ட்ரெயின்டு. டு டேக் பட் ஆனால் இந்த ஐ திங்க் இப்போ இந்த டேர்ம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஆர் ஃபேஸிங் இட் ஆல்சோ. நீங்க 3 பிரெக்னன்சில இந்த போஸ்ட்மார்ட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரெக்கவர் ஆகுது வந்து ஒன்று இருக்கு. இல்லை, எனக்கு அது ப்ராப்ளமே இல்லை. நான் வந்து ஜோவிகாக்கு வந்து அங்கே வந்து அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் கூட இல்லை, ஸ்டேப்லர். ஆனால் யோசிச்சு பாரு, ஸ்டேப்பிள் இவ்வளோ பெரிய பின்னு. நான் அப்படி படுத்திருக்கேன். டாக்டர் வந்தார் யூஎஸ்ல. டாக்டர் வந்துட்டு ஹீ கேம் அண்ட் ஹீ ஸ்டாண்டிங் அண்ட் ஹீஸ் லைக் ஓகே ஐ நீட் டு செக் யூ, இது ஹீல் ஆயிருக்கான் அப்படின்னு. அப்படியே பெட்ல படுத்திருந்தேன். டொமால்னு டொடைங் அப்படியே எந்திரிச்சு குதிச்சேன். ஐ மஸ்ட் ஹவ் பின் 24 years old. அப்படியே எந்திரிச்சு குதிச்சேன் கீழே. ஹீஸ் லைக் வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங், லைக் வாட் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அது ஏஜா என்னங்கிறது எனக்கு தெரியல. வெரி வெரி ஃப்ளெக்சிபிள், வெரி ஆக்டிவ். ஆல் த த்ரீ. During pregnancy also I was active only. அந்த மேபி இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த சிசேரியன் வந்து எனக்கு ஈஸியர் அந்த மாதிரி இருக்கு ஃபார் சம் ரீசன். பட் அந்த சிசேரியன் நாட் ஐ டோன்ட் நோ, எனக்கு மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் சொல்ல முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ ஹேட் அ வெரி வெரி நார்மல். எனக்கு அடுத்த நாளே ஐ வாஸ் ஓகே. ஐ வாஸ் இன்ஃபேக்ட் ஸ்ரீஹரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே வந்து ஒரு 4-5 days அங்கே இருக்கணும் பிகாஸ் ஆஃப் சிசேரியன். ஸோ நான் அவனோட க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது, அவனை பேத் பண்ண ஆரம்பிக்கிறது, அது எல்லாமே நான் அங்கே ஹாஸ்பிட்டல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆனால் அந்த ஹீலிங் வாஸ் குயிக்கரா? இட் வாஸ் வெரி குயிக். அது ஏஜ்னாலயா இல்லை மேபி ஜீன்ஸ் ஹெல்த்னாலயான்னு தெரியல. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் லைஃப்ல ஐ எம் கொஞ்சம் மியூசியம் பீஸ் தான். ஸோ அதனால வந்து நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, நீ தயவு செஞ்சு உன் பாடி வந்து நீ வந்து கொடுத்துட்டு போயிரு, நாங்க டிசெக்ஷன் பண்ணி பண்ணுவோம். அதான் டச்சுட் அதான் பிகாஸ் அவ்வளோ சீக்கிரமா ஹீல் ஆகுறது அப்படின்னு. அதான் சொல்றேன், எனக்கு சிக்னஸ் பிடிக்காது. ஸோ நான் நாட் தட், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு நாள் முடியலன்னா படுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு மென்டலி வந்து நான் சிக்கா இருக்கேன்றது எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ கம் பேக் வெரி ஃபாஸ்ட். பட் ஆனால் இப்போ சி செக்ஷன் அப்படின்னாலே வந்து ஜென்ரலாக அந்த அனஸ்தீஷியா கொடுக்கும்போது இப்போ வெயிட் எல்லாம் தூக்க முடியாது, தட் ஆக்சுவலி ஒரு ரெப்பகர்ஷன் அப்படின்லாம் பின்னாடி வரும்ல, அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணது? ஜெயாக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 3rd வாட்டி எபிடியூரல் அண்ட் ஜென்ரல் அனஸ்தீஷியா ரெண்டுமே கொடுத்தாங்க ஃபார் சம் ரீசன். ராமச்சந்திரா மெடிக்கலில் தான். ஸோ அங்கே வந்து ரெண்டுமே கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த எபிடியூரல் கொடுத்தனால ஏதோ ஒரு கனெக்டர் மாதிரி ஒன்று, இட் வாஸ் கனெக்டட் டு மை பாடி அண்ட் இட் வாஸ் கனெக்டட் டு ஐ கேனாட் வாக் அண்ட் கோ டு த வாஷ்ரூம் எல்லாம். இட் இஸ் சம் டிவைஸ், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் ஆக்சுவலி, அந்த எபிடியூரல் பண்ணனால. ஸோ நான் வாஷ்ரூம்லாம் 24 hours யூஸ் பண்ணக்கூடாது, பெட் பேன் அந்த மாதிரி தான் இருக்கணும், ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. யூஸ்வலி அந்த நமக்கு வந்து அந்த பவுல் மூமெண்ட் வந்து இருக்காதான் அட்லீஸ்ட் ஃபார் த 24 hours. எனக்கு ஒரு மிடில் ஆஃப் த நைட் இட் செல்ஃப் ஐ ரியலி வாண்டட் டு கோ டு த வாஷ்ரூம். தென் நர்சஸ் லைக் நோ மேம் யூ யூஸ் பெட் பேன். மண்டேலே கூட பெட் பேன் மரியாதை ஆக்சுவலி இன்னும் மேக் அஸ் சிக்ல. ஐ செட் மரியாதையே கழட்டுமா தாயே, நான் போறேன். தென் டாக்டரை கேட்கணும், என்ன பாத்ரூம் போறதுக்கு டாக்டரை நடுநிலை. அப்புறம் அவங்க வந்து சீரியஸ்லி நாட் டூயிங் இட். அண்ட் தென் டாக்டருக்கு கால் பண்றாங்க, டாக்டர் ஃபோன் எடுக்கல. போங்கடா, எனக்கு ஏதோ அதுக்கப்புறம் இது வரும், ஏதோ சம்திங் ப்ராப்ளம் வரும் லேட்டர் ஆன் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கவலையே படல, எந்திரிச்சு வேற வழி என்ன, ஆத்திரத்தையும் அடக்க முடியாதுங்கிற மாதிரி. இது அதை விட கொடுமை. I had to rush. Then I think I got little dizzy, அந்த vertigo மாதிரி கொஞ்சம் மேபி அது because அது ஏதோ பிரெயினுக்கு ஹிட் ஆகும்னுவாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும். So but otherwise I was like okay. நான் சீரியஸாக இப்படி ஒரு ஹீலிங் நான் வந்து பார்த்ததே இல்லை. பிகாஸ் சி செக்ஷன் அப்படின்னாலே சாலிடாக ஒரு 3 weeks வந்து ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க சம்டைம்ஸ். அதுக்கப்புறமா ஹீல் ஆகி வர்றதுக்குலாம் வந்து விடிஞ்சிடும். Each body is different. Yes, exactly. So everybody act and react different. And கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் எவ்ரிதிங் இல்லை. நம்ம கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக வி ரிகவர்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி எஸ். அஃப்கோர்ஸ் நீங்க எனக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்பெல்லாம். இப்போவாவது நான் ரொம்ப சோபர் ஆயிட்டேன். அப்போ வந்து யூ கான்ட் மேக் மீ சிட்.
டெஸ்க் ஜாப் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் டெஸ்கில் உட்காந்ததே கிடையாது. ஸோ ஸோ எனக்கு ஐம் ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன். ஸோ எனக்கு வந்து அந்த சிக்னஸ் பிடிக்காது, அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் heal ஆயிட்டேன். எஸ் ஆக்சுவலி அது நல்லது தான். அது மென்டல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ பிளேஸ் a Yeah, major yeah. role. Yeah. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.